படி உலகம் முழுவதும் நெருக்கடி நிலை அறிவிப்பை உடல்நன்மை பற்றிய நெருக்கடி நிலை அறிவிப்பை அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து பார்க்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள் குறிப்பாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. உலகின் ஏறக்குறைய 16 நாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை கண்காணிக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருபவர்கள் மட்டுமல்லாது அதற்கு நேரடியான விமான சேவை இல்லாத நிலையிலும் கனெக்டிங் பிளைட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்கள் எந்த நாட்டிலிருந்து பயணிகள் வந்தாலும் அவர்களை கண்காணிக்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பன்னாட்டு நிலையங்கள் அனைத்தும் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய கருவிகளின் மூலம் பயணிகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். வருபவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்குரிய அந்த கருவிகள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருப்பது. அதோடு மட்டுமல்லாது ஒவ்வொரு விமான நிலையத்திலும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பேருரையில் மேற்பட்ட டிஜிட்டல் விளம்பரப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு பன்னாட்டு விமான பயணிகள் தூத்துக்குடி துறைமுகத்துக்கும் சென்னை துறைமுகத்துக்கும் வருகிற சூழல் இருக்கிற காரணத்தினால் இந்த இரு துறைமுகங்களில் வருகிற பயணிகளையும் கண்காணிக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அன்றையும் இந்த மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸின் மூலம் தொடர்ச்சியாக கண்காணிக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகிலே ஏறத்தாழ 121 நாடுகளில் இதன் பாதிப்பு என்பது அமெரிக்கா, பிரேசில், ஸ்பெயின், காங்கோ, பிரான்ஸ், கொலம்பியா, மெக்சிகோ, யூகே போன்ற பல்வேறு நாடுகளில் இதனுடைய பாதிப்புகள் தென்பட தொடங்கியிருக்கிறது. இதுவரை பரவலான இந்த தொற்றின் காரணமாய் 223 இறப்புகளும் பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவை பொறுத்தவரை எங்கும் குரங்கம்மை பாதிப்பு என்பது கண்டறியப்படவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டிலும் முழுமையாக கண்டறியப்படவில்லை என்றாலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்கிற சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், மதுரையில் ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், திருச்சியில் பிஆர்பி விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், கோவையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் குரங்கம்மைக்கு என்று சிறப்பு வார்டுகள், பிரத்யேகமான சிறப்பு வார்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 10 படுக்கைகளுடன் கொண்ட 2 வார்டுகள் இப்பொழுது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. 5 படுக்கைகள் கொண்ட ஒரு ஆண்களுக்கான ஒரு வார்டும், 5 படுக்கைகள் கொண்ட பெண்களுக்கான ஒரு வார்டும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்றாக நெகட்டிவ் பிரஷர் வார்டு என்கின்ற ஒரு வார்டாக இது இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கிறது. அதாவது தொற்றுநோய் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு அவர்கள் விடுகிற மூச்சுக்காற்று போன்ற பல்வேறு வகையான இந்த தொற்றுநோய் அறிகுறிகளுக்குரிய இந்த விஷயங்களை உறிஞ்சி எடுத்து வெளியில் தள்ளுகிற தன்மையுடைய சிறப்பு வார்டுகள் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர் நெகட்டிவ் பிரஷர் வார்டு. இது இந்தியாவை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளில் வேறு எங்கும் இல்லை. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே பிரத்யேக வார்டு ஒன்று இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் தமிழ்நாட்டின் மற்ற 4 மருத்துவமனைகளிலும் இதற்குரிய சிறப்பு அம்சங்களுடன் மருத்துவர்கள், அது சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முழு நேரமும் கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையங்களில் பயணிகள் யாராவது கண்டறியப்பட்டாலோ அல்லது
வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவர்களுக்கு ஒரு மாதிரியான பாதிப்புகள் அவர்களுடைய இல்லங்களிலே வந்தது என்று தெரிய வந்தாலும் அவர்களை உடனடியாக இங்கே கொண்டு வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பொறுத்தவரை ஒரு 200 மருத்துவர்களுக்கு புறக்கமையை எப்படி ஹேண்டில் செய்வது, புறக்கமை நோய் பாதித்தவர்களுக்கு எப்படி சிகிச்சை செய்வது, அவர்களுக்கான விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக 200 மருத்துவர்கள் உள்ளடங்கிய ஒரு கருத்தரங்கு இப்பொழுது நடைபெற தொடங்கி இருக்கிறது. அவர் முன்னாள் அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த புறக்கமை தொற்றுநோய் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தையுமே முழுமையாக தமிழ்நாட்டின் மக்கள் சம்பந்தமான பயிற்சிகள் தான் இப்போது நடைபெறுகிறது. ஒரு நாள் கருத்தரங்காக 200க்கும் மேற்பட்டவருடைய கருத்தரங்கம் இதெல்லாம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட அதையும் பார்த்து செல்கிறேன். இதை இது முழுமையாக 1958 பெரியம்மை என்கின்ற அந்த நோய் பாதிப்பு அதுதான் அவருடைய தொடர்ச்சி தான். இந்த பெரியம்மை சிகிச்சைக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் மேற்கொண்டாலும் அந்த மாதிரியான சிகிச்சைகளை தான் இழப்பு மேற்கொள்ளாது. இது எப்படி பரவுகிறது என்பது பற்றிய அந்த விழிப்புணர்வு எல்லாம் அந்த கருத்தரங்கில் பத்திரிகையாளர்களுக்கு கூட இந்த நோய் பரவல் எப்படி வரும், எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், எந்த மாதிரியான சிகிச்சைகள் என்கின்ற விவர அறிக்கை போது உங்களுக்கு இப்பொழுது காப்பியாக அதாவது ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக அந்த காய்ச்சல் பாதிப்புகள் தான் காய்ச்சல் பாதிப்புகள் பொதுவாகவே பருவ கால மாற்றத்தின் போது இந்த மாதிரியான பாதிப்புகள் பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை சென்னை அந்த சுற்றுவழக்கு பணி, நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தும் பணி இதையெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் இதை சிறப்பாகவே கையெழுத்து. இந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டுமே இதனுடைய பாதிப்புகள் என்பது இன்றைக்கு ஒரு சீரான அளவில் கட்டுக்குள்ளே இருக்கிறது. 2012ஆம் ஆண்டு தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிக அளவிலான டெங்கு உயிரிழப்புகள் என்பது 66ஆக இருந்தது. அதற்கடுத்து 2017இல் அதிக அளவிலான உயிரிழப்புகள் என்பது 65ஆக இருந்தது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக கடந்த 4 ஆண்டுகளாக 8, 10, 12 என்கின்ற அளவில் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த ஆண்டு தனியார் மருத்துவமனைகளுக்கும் யாருக்காவது டெங்கு பாதிப்பு இருக்குமேயானால் அதையும் கண்காணிக்கிற பொறுப்பை அரசு மருத்துவ நிர்வாகங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால் உயிரிழப்புகள் என்பது மிக குறைந்து காணப்படுகிறது. அதை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த டெங்கு பாதிப்பு இனிமேதான் கூடுதலாவதற்கு வாய்ப்பு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாத காலமும் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற காரணத்தினால் எங்கெல்லாம் நீர் தேக்கம் இருக்குமோ அங்கெல்லாம் இதற்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் உள்ளாட்சி அமைப்புகளின் கடமைக்கு விவாதிப்பதுமான அவசியம். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் மற்ற பல்வேறு